Hello friends, welcome to Powerful Learning. இந்த வீடியோல நம்ம 11th September 2025 Udemy Free Certifications கூப்பன் கோட் தான் பார்க்க போறோம். கூப்பன் கோட் might expire at any time. Limited seats மட்டும்தான் இருக்கும். For example, இந்த ஒரு கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வர 1000 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயா என்ரோல் பண்ணி படிக்கலாங்கிற மாதிரி லிமிடெட் டைமோட லிமிடெட் சீட்ஸோட ஆத்தர் செட் பண்ணியிருப்பாங்க. யார் எப்போது என்ரோல் பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இன்கேஸ் நீங்க என்ரோல் பண்ணும்போது நீங்க கரெக்டாக என்டர் பண்றீங்க, பட் இன்வேலிட் வந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அகைன் ட்ரை பண்ணுங்க. அப்பயும் இன்வேலிட் ஆர் எக்ஸிடென்ட் வந்துச்சுன்னா கூப்பன் கோட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரிஞ்சா மட்டும் நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். கூப்பன் கோட் might expire at any time. வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் கோர்ஸ் வேணால் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கான கோர்ஸ்க்கான கோட் எனக்கு ஆத்தர் கிட்டேருந்து மெயில் மூலியமாக ரிப்ளை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாவா கன்கரன்சி மல்டி த்ரெட்டிங் வித் எக்ஸசைஸோட இருக்கிற மாதிரி, அதாவது 10 கோடிங் எக்ஸசைஸோட அரௌண்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஜாவாவுடைய பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்துட்டு எப்படி நீங்கள் ப்ரோக்ராமிங் பண்ணலாம், பேசிக்காக சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 2. இது வந்துட்டு இங்கிலீஷ் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக ஸ்பீக் பண்ணலாம், டே டு டே கான்வர்சேஷனில் நீங்கள் எப்படி ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாங்கிற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. நான் காமிக்கிற எந்த கோர்ஸ்க்குமே எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எதுலேருந்துனாலுமே இன்டர்நெட் கனெக்ஷன் மூலியமாக படிக்கலாம். நெக்ஸ்ட் நான் காட்டக்கூடியது கோர்ஸ் நம்பர் 3. இது வந்துட்டு எப்படி உங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை எஃபெக்ட்லெஸ்ல நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற மாதிரி 2 ஹவர்ஸில் ஒரு டவுன்லோடபிள் ரிசோர்ஸ் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ் எல்லாம் பாருங்கள். இந்த சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணுன்னா அது மட்டும் கமெண்ட்டில் கேட்காம இந்த வீடியோ மூலியமாக எத்தனை கோர்சஸ் நீங்கள் என்ரோல் பண்ணீங்க, அது பயனுள்ளதாக இருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்னஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங், அதே மாதிரி மசில் பில்டிங்லாம் எப்படி பண்ணலாங்கிற ஒரு ஓவர்வியூ மட்டும் 2 ஹவர்ஸில் சொல்லி கொடுக்குறாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக பண்ணணுன்னா பர்சனல் அட்வைஸோட பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி ஹெல்த் வந்துட்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓவரால் அட்வைஸாக மட்டும் நீங்கள் எடுத்து இந்த கோர்ஸை என்ரோல் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 5. இது வந்துட்டு ஆட்டோமேட்டட் எம்எல் ஃபார் பிகினர். கூகுள் அண்ட் ஆப்பிள் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி 3 ஹவர்ஸில் 58 ஆர்டிகிள்ஸோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுப்பீங்கிறத கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரெக்விசைட்ஸும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யாருனாலும் இந்த 3 ஹவருக்கான கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணி படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்சர் வைப் கோடிங் ப்ரோ. இது எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே ஏஐ மூலியமாக எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணலாங்கிற மாதிரி 5 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஃபைனல் இயருக்கு புதுசாக எப்படி ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணணும், அந்த க்ரியேட் பண்ண டைட்டிலுக்கு டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கோட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி செட்டப் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்யூரேட் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியோட இருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் ஏஐ மூலியமாங்கிறது அரௌண்ட் ஒரு 13 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கோர்ஸ் ஜென் ஏஐ வச்சோ இல்லை எல்எல்எம் வச்சோ நமக்கு ஈஸியாக நம்மளோட ஒர்க் ஈஸி பண்ணுற மாதிரி எந்த ஒரு கோர்ஸ் இருந்தாலுமே அது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நிறைய பேர் சீக்கிரம் என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதோட ரெக்குவயர்மெண்ட், இதோட ஆன் டிமாண்ட் கான்செப்டாக புரிஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ரோல் பண்ணுங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் ஒரு ப்ரூஃப்காக இந்த டேட் அண்ட் டைமில் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் கலெக்ட் பண்ண எல்லா கோடுமே 100% ஆஃபரில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்போடைய பேசிக் 0 to ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனுங்கிற கான்செப்டில் 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ், சி ஷார்ப்னா என்ன, டேட்டா அண்ட் ப்ரோக்ராமோடைய கான்செப்ட் மட்டுமே இந்த கோர்ஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. அகெயின் நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் கிரியேஷன், எப்படி ஐடியாலேருந்து நீங்கள் லான்ச் பண்ணலாம் கோர்ஸுங்கிறத ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே சொல்லிக் கொடுக்குறாங்க. கோர்ஸ் கான்டென்ட் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம், LMS லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி உங்களுடைய கோர்ஸ் நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நம்பர் 10. இது வந்துட்டு டேங்கோட எசென்ஷியல், எப்படி ஒரு ரியல் வேர்ல்ட் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ணலாங்கிற மாதிரி 3 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. டேங்கோடைய ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அதோடைய ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன, அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாங்கிறதையும் கிளியராக இது மூலியமாக கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 11. இது வந்துட்டு CentOS, லினக்ஸ் அண்ட் உபுண்டு வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 1 ஹவருக்கான கோர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு CentOS, உபுண்டு பற்றின ஓஎஸ் நாலேஜ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கோர்சஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 12. இது வந்துட்டு எஸ்ஏபி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது கிளவுட் பப்ளிக் எடிஷன் ஃபார் அப்சல்யூட் பிகினர். ஒரு பிகினர் கோர்ஸ் 6 ஹவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸ் தான். நிறைய சிலபஸ் நிறைய டாபிக்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க. இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரையராக எஸ்ஏபியில் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணுங்கள். கோர்ஸ் நம்பர் 13 நெட்வொர்க் மாஸ்டரி ஃபார் எத்திக்கல் ஹேக்கருக்கான கோர்ஸ். இப்போ ரீசெண்டாக எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வெரி லாங் டியூரேஷன் கோர்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 70 ஹவர்க்கான கோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனோடைய பேசிக் கலர் தியரிலாம் என்னங்கிறத இன்டீரியர் டிசைன் மூலியமாக ஒரு 3 ஹவர்ஸில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருனாலுமே என்ரோல் பண்ணலாம். உங்களுக்கு இன்டீரியர் டிசைனில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய ஓன் ஹவுஸுக்கோ இல்லை பில்டிங்க்கோ நீங்கள் டிசைன் பார்க்குறீங்கனாலுமே இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் இன்டீரியர் டிசைனில் லைட்னிங்கில் எப்படி சூஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கலர் தியரி, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லைட்னிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 16. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பிஐ உடைய எசென்ஷியல் பிகினருக்கும் ஒரு எக்ஸல் யூஸருக்கும் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு டேக் ஹோம் மெட்டீரியல், அதாவது ஹோம் ஒர்க் மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு 5 ஹவர்க்கான கோர்ஸ் அசஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. தாராளமாக இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோட் மேப் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். கரண்ட் டேட் அண்ட் டைம் அகெயின் ஒரு ப்ரூஃப்காக. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப கேட்டது ஊப்ஸ் கான்செப்ட் எக்ஸசைஸோடு இருக்கிற மாதிரி 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ஜாவா பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் ரெசியூமேல ஜாவான்னு போட்டிருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 18. இது வந்துட்டு HTML வச்சு குவிஸ் அப்புறம் பைத்தான் 3 உடைய கம்ப்ளீட் கோர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு 7 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. HTML ரொம்ப ரொம்ப அடிப்படையான பேசிக்ஸ் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் நம்பர் 19. இது வந்துட்டு மாஸ்டர் ஜெனரேட்டிவ் ஏஐ வித் அடோபி ஃபயர்ஃப்ளை. ஜென் ஏஐ மூலிமா நீங்கள் அடோபியில் இருக்கக்கூடிய ஃபயர்ஃப்ளை சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் எப்படி இமேஜ் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்செப்டில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 20. இது ஃபிக்மா யூஐ யூஎக்ஸில் எப்படி நீங்கள் கற்றுக்கலாம் பிகினர் டு ப்ரோ லெவலுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா யூஐ யூஎக்ஸ் பேஸ் பண்ணி இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சுலாம் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கிறத நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 21. இது வந்துட்டு சிஎஸ்எஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் உடைய கம்ப்ளீட் பேசிக்ஸ்க்காக ஒரு 4 ஹவர்ஸில் சொல்லிக் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிக்கலாம். ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கிட்ட ஃப்ரீ ப்ராஜெக்ட் வித் சோர்ஸ் கோட் இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் நம்பர் 22. இது பாடி லாங்குவேஜ் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஃபார் லீடர்ஸுங்கிற கான்செப்டில் பர்சனல் டெவலப்மெண்ட் ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் கிட்ட உங்களுடைய பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிற மாதிரி இதில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் நம்பர் 23. இது வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு ப்ரீமியம் கோர்ஸாக ஒரு 4 ஹவர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன மாதிரி கான்செப்ட் இருக்குது, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் இது ரொம்ப ரொம்ப ரேர், கிடைக்கிறது ரொம்ப ரேர். 11 ஹவர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. லாங் டியூரேஷன் கோர்ஸு. இந்த ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் யாருக்கெல்லாம் அதுவும் இந்தியன் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமாக என்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோர்ஸ் நம்பர் 25. இது வந்துட்டு உங்களுக்கு இன்டீரியர் ஓகே, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், டூப்ளிகேட் ஆகிடுச்சு தெரியாமல். ஸோ இதுவுமே நமக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருந்தேன். கலர் தியரி இது வந்துட்டு A to Cங்கிற கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஹவர்ஸ். ஐ கெஸ் நான் இதுவுமே டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நான் இந்த கோர்ஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்கேன். இப்போ 25th கோர்ஸ் வந்துட்டு டூப்ளிகேட் கோர்ஸ் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இக்னோர். இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா கோர்ஸஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.